2 மில்லியன் ரெவன்யூ இருந்த கம்பெனிக்கு $25 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆஃபர் வந்தது. கோ ஃபவுண்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு வரது, நம்ம இன்னைக்கு டிசிஷன் எடுத்துட்டு அதுதான் யாருக்கெல்லாம் விற்கணும்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல. சரி விற்காம இருக்கும். அப்புறம் நம்ம கம்பெனி வந்து சரியா பண்ணல, நம்ம இழுத்து மூடுற நிலைமை வருது, யாருக்காவது அதை பத்தி ஒரு வருத்தம் இருக்குமா அப்படின்னு. யாருக்கும் வருத்தம் இருக்காது. நம்ம இதே போயிட்டே இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். சரி எல்லாரும் உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கும். அப்ப அவ்வளவுதான், வாழ்க்கை முழுக்க இந்த டாபிக்கை திருப்பி எடுக்க மாட்டேன். 2 மில்லியன் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு ஒருத்தன் 25 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னா ஆசை தானே வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்றது? ஏன்னா இங்க நிறைய கம்பெனிஸ் ஒரு பொசிஷன் வரப்போ ஒரு அவங்களுக்கே தெரியும், ஆனா ஃபெயில் ஆனா என்ன பண்றதுங்கிற பயத்துல ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு அவன் எங்கேயோ போய் நிற்பான். நான் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆண்டர்பிரனர் மீட் பண்ணேன். அவர் கம்பெனியை $1 பில்லியன் மேல வித்திருக்காரு. 1.52 பில்லியன் கிட்ட வித்தாரு. அவரே ஒரு $100 மில்லியன் பண்ணாரு. நான் அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவரை மீட் பண்ணேன். அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னாரு. என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு? கம்பெனியை சீக்கிரமா வித்துட்டேன், நான் பண்ணிருக்க கூடாது, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கணும், ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு. நான் வித்த கம்பெனிக்கு போனப்பறம் தான் தெரியுது அவனுக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே தெரியாது. நானும் பெரிய நினைச்சிட்டு அவனை வித்துட்டேன், நான் போய் அவனுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஏன் அவனுக்கு போய் வித்தேன் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் ஏன் வித்தேன், அப்புறம் ஏன் வித்தீங்கன்னு கேட்டேன். பயங்க எல்லாம் இருக்கிறது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, பயம். அந்த ஃபியர் ட்ரோவ் ஹிம் டு செல். அதான் ஆச்சு. இப்ப நான் சொல்றேன், ஏன் ஃபியர் தான் சொல்றேன். நான் இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தோமா ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து லைஃப் ஸ்டைல்லாம் ஒண்ணு சேஞ்ச் ஆகலைங்க. ஏதாவது வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு பாய் போட்டு என்னால் தூங்க முடியும், இப்படிதான் தூங்குறேன் முக்கால்வாசி நாள். அண்ட் ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டுல, ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு, ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன பயம், நான் சாப்பிட்றதெல்லாம் சாதாரணமா இருக்கும், நமக்கு எப்பவுமே வந்து டேஸ்ட் சிம்பிளா இருக்கும். போட்டுக்கிற சட்டையிலேயும் சரி, இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ. அது போற எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கேன். அப்போ அவ்வளோ பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் இல்லாட்டாலும் இதே சந்தோஷமா தான் இருக்க போறேன். அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் பயப்படணும்? ஏன் நான் பயப்படணும்? போச்சுன்னா போறது, அவ்வளவுதான். அதான் நான் நினைக்கிறது. ஸோ இப்போ பணம் அப்படிங்கறத அல்லது என்ன கம்பெனியோட வெல்த் டெவலப்மெண்ட்ங்கிறதே கான்சென்ட்ரேட் பண்றப்ப இந்த ப்ராசஸ் மிஸ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? அதுல நம்ம கான்சியஸா ஒர்க் பண்ண முடியாதோ? அதாவது நான் என்ன சொல்லுவேன், வெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு அது ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறது, ஃப்ரீடம் டு திங்க், ஃப்ரீடம் டு எக்ஸிக்யூட் நம்மளோட ஐடியாஸ். இப்போ நான் வந்து இந்த வெல்த் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே இப்போ இன்னைக்கு 120 ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று சனிக்கிழமை கணக்கு பார்த்தீங்கன்னா 120 கிட்ட வந்துட்டாங்க. அது 3லேருந்து ஆரம்பிச்சேன்னா 120 இருக்காங்க. இது வந்து பணம் இருக்கிறதுனால தான் இது கிடுகிடுன்னு அந்த மாதிரி க்ரோ பண்ண முடிஞ்சது. உடனே டீச்சர் ஹையர் பண்றோம், ட்ரெயின் பண்றோம், பணத்தை பத்தி கவலைப்படல, நம்ம பாட்டுக்கு செக் எழுதிட்டே இருக்கும். அதுக்கு பணம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, கண்டிப்பா பணத்துக்கு யூஸ் இருக்கு. ஆனா அதுலயே என்ன சொல்லுவேன், நம்ம எனக்கு வந்து மந்த்லி எனக்கு பட்ஜெட்டே எனக்கு 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க. அப்ப நான் பணத்துக்கு நான் அடிமை ஆயிடுறேன். பணம் வந்து எனக்கு சேவ் பண்ணாம பணத்தை நான் சேவ் பண்ணி ஆரம்பிச்சிடுறேன். அதுதான் பிரச்சனை. பணம் எனக்கு அடிமையா, அதான் முக்கியம். சோ நான் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃபை லீட் பண்றப்ப எனக்கு பிரஷர் கிடையாதுங்கறீங்க? கிடையாது, அது கிடையாது. அப்ப பணத்தை பத்தி நான் எப்படி யோசிக்கிறேன்னா, யாருக்கு என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில இருக்கணும், லேட்டஸ்ட் தான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்கூல்ல இவ்வளவு செலவழிச்சா என்ன பண்ண முடியும், இந்த கிட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த பணத்துக்கு அந்த மாதிரி போறது.